ஹாய், வாங்க பிரண்டை துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. அதுக்கு வந்து பிரண்டையை நல்லா 4 பக்கமும் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றி இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது கலரே மாறிடும். ஃபுல்லாக நல்லா சிம்மில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பச்சையெல்லாம் போயிடணும். அப்போ தான் வந்துட்டு அரிக்கும் நாக்குல, அது அரிக்காது. இதில் நிறைய கால்சியம் சத்து, உடம்புக்கு தேவையான மஞ்சள், இது எல்லாம் இருக்கும், எலும்புக்கு தேவையானதெல்லாம். ஸோ நம்ம இதை வந்துட்டு வீக்லி 1 or 2 சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக எலும்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு இருக்கும். வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, இதெல்லாம் அளவில்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக அள்ளி நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு கொஞ்சோண்டு புளி, ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். தேங்காய் போட மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வதக்கிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தேங்காய் சில்லு கொஞ்சம் கீழே போட்டுக்கிட்டேன். ஸோ இது நல்லா வறுத்துருச்சு. ஸோ இப்போ தான் தேங்காவே போட்டேன். தேங்காய் முன்னாடியே போட்டுருந்துருக்கலாம், மறந்துவிட்டேன். ஸோ நல்லா வதக்கி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா வறுபட்டுடுச்சு. கடலைப்பருப்பெல்லாம் வந்து பொன்னிறமாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இறக்கிட்டு ஆற வச்சு இந்த வறுத்து வச்சுருந்த பிரண்டையும் அதில் போட்டு ஆற வச்சிடலாம். ஒரு பிரட்டிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நைட்டுக்கு வேறு சாப்பாடு செய்யலான்னு நல்லா அரைச்சதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு கல்லுப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கொஞ்சமாக தண்ணியை விட்டு இல்லை கொஞ்சம் எண்ணெய் விட்டு அரைச்சிக்கோங்க. நான் இடையில வந்துட்டு அவியல் பண்ணுறதுக்காக முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் எடுத்து வச்சு அவியலுக்காக தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அரைச்சிடலாம் அப்படின்னு அரைச்சேன். அவியல் பண்ணி ரசம் வச்சிடலான்னு. இதை செஞ்சோடனே எங்கள் வீட்டுக்காரர் இதே போல் சாப்பிட்டுலாம் சூப்பராக இருக்குன்னாரு. ரைஸ் மட்டும் சூடாக வச்சு நாங்களே சாப்பிட்டுட்டோம். சூப்பராக இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. ஸோ அவியல் கேன்சல் பண்ணிவிட்டு இதையே போட்டு நைட்டு சாப்பிட்டுட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள்.